வணக்கம். எல்லாருமே சொல்லுவாங்க, உங்களோட இங்கிலீஷ் மேம்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணணும், ரீடிங் ஹேபிட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த அளவுக்கு ரீடிங் ஹேபிட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்ப்போமா? ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு மொழியில் புத்தகங்கள் அல்லது நியூஸ் பேப்பர் ஏதாவது வாசிக்க அதாவது ரீட் பண்ண உங்களுக்கு வெக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும். நிறைய புது புது வார்த்தைகள் கற்றுக்க முடியும். அது இன்டர்னலைஸ் ஆகிடும். அது தவிர அந்த மொழியோட கிராமர் உங்களுக்கு தானாகவே இன்டர்னலைஸ் ஆகிடும். நீங்கள் தனியாக உட்காந்து கிராமர் கற்றுக்க வேண்டாம். இதில் நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். நான் முதல்ல ஒரு ஆங்கில ஆசிரியையாக ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது உண்மையிலேயே அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக தாங்க நான் கிராமர் படித்தேன். நான் ஸ்கூலில் காலேஜில் உண்மையிலே கிராமர் படித்தேன்னா இல்லையாங்கிறது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து கிராமர் படித்தேன். அதே சமயம் ஐ வாஸ் ஏபிள் டு ரைட் வித்தவுட் எனி கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ். எனக்கு இங்கிலீஷில் நல்லா எழுத வரும், எந்த எழுத்து பிழையும் இல்லாமல். ஆனால் அதோட கிராமர் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதை கிராமர் கற்றுக்கிட்டேன். எதுக்கு? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக. ஸோ ரீட் பண்ணுங்கள், டெய்லி ஒரு 10 பக்கம் ரீட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது நாவலாக இருக்கலாம், அல்லது ஷார்ட் ஸ்டோரிஸ் சிறுகதைகளாக இருக்கலாம், நியூஸ் பேப்பராக கூட இருக்கலாம். எஸ், ஏதாவது டெய்லி ஒரு 10-15 பக்கம் இல்லை ஒரு ½ an hour அந்த மாதிரி ரீடிங்காக ப்ளீஸ் செட் அசைட் த டைம். தேங்க்யூ.